இப்ப இருக்கிற உலக அரசியல்ல வளைகுடா நாடுகள் வெறும் பிசினஸ் பண்ற இடமா மட்டும் இல்ல, அது ஒரு பெரிய சீக்ரெட் வார் சோனா மாறி இருக்கு. யுஏஇ வெளிப்படையா ஈரானுக்கு எதிராக இருந்தாலும் உள்ளுக்குள்ள வேற ஏதோ ஒன்று நடந்து கொண்டு இருக்கு. ஏனண்டா ஈரானோட மிசைல் மற்றும் ட்ரோன் டெக்னாலஜிக்கு தேவையான முக்கியமான சீனாவினுடைய உதிரி பாகங்கள் அமீரகத்தோட வணிக மையங்கள் வழியாத்தான் ஈரானுக்கு கடத்தப்பட்டு கொண்டிருக்கு. இதை ஒரு ஷேடோ ரெய்டர்னே சொல்லலாம். இதை பற்றி தான் இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வளைகுடா நாடுகளில் என்னதான் பெரிய அளவில் அமைதியானது இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ளே நடக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஷேடோ நெட்வொர்க். ஈரானுக்கு எதிராக உலக நாடுகள் கடுமையான எக்கனாமிக் சாங்ஷனை போட்டிருக்காங்க. குறிப்பா அவங்க ராணுவத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடாதுங்கிறது தான் அந்த தடையோட முக்கியமான நோக்கம். ஆனா ஈரான் இதை எப்படி உடைக்கிறாங்க என்பதுதான் இப்ப இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கு. சமீபத்தில் லீக்கான ஒரு சில கமர்ஷியல் கான்ட்ராக்ட்ஸ் மற்றும் ஷிப்பிங் டாக்குமெண்ட்ஸை பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஒரு பிளான் ஆனது வெளியே வந்திருக்கு. ஈரானோட IRGC, அதாவது இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட் கோர்ப்ஸ், அவங்களுக்கு தேவையான கைடெக் சேட்டலைட் ஆண்டனா கருவிகளை சீனால இருந்து வாங்கி இருக்காங்க. இதனை நேரடியா சீனாட்ட இருந்து ஈரான் வாங்கல, துபாயில இருக்கிற ஒரு கம்பெனியை இடைத்தரகரா வச்சுதான் இந்த வேலையை ஈரான் செய்திருக்கிறார்கள். இந்த இடத்துல தான் டெலிசான் கம்பெனியோட பங்கும் உள்ள வருது. இந்த கம்பெனி அமீரகத்தோட ராஸ் அல் கைமா பகுதியில் இருக்கு. சாங்காயில இருந்து கிளம்புற கப்பல் நேரா ஈரான் போகாம துபாயோட ஜபேல் அலி போர்ட்டுக்கு வருது. அந்த இடத்துல டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே மாற்றப்பட்டு வருகின்ற கப்பல்ல இருக்கின்ற பொருட்கள் வேறு ஏதோ எலக்ட்ரிக் பொருட்கள் மாதிரியே அந்த ஒபிஷியலான பேப்பர்ஸ்ல காட்டப்படுது. அதுக்கப்புறம் அங்கே இருந்து ஈரானோட பண்டர் அப்பாஸ் துறைமுகத்துக்கு போகுது. கிட்டத்தட்ட 1.8 டன் அளவுல இருக்கின்ற அதிநவீனமான கருவிகள் இப்படி கைமாறி இருக்கு என்பது அந்த லீக்கான டாக்குமெண்ட்ல இருந்து தெரிய வருது. இதுல இன்னுமே ஒரு பயங்கரமான விஷயம் என்னண்டா, அவங்க யூஸ் பண்ற ஆபரேஷனல் சொபிஸ்டிகேஷன். உதாரணத்துக்கு ராமா 3ன்னு ஈரானோட ஒரு கப்பல் இருக்கு. இது ஈரானுக்கு போகும்போது ஓமனோட கடற்பகுதிக்கு பக்கத்துல வந்த உடனே தன்னோட GPS டேட்டாவை முழுமையா ஆஃப் பண்ணிடும். அப்படி ஆஃப் பண்றதால சேட்டலைட் மூலமா பார்த்தா அது ஓமனுக்கு பக்கத்துல இருக்கிற மாதிரி தான் காட்டும். ஆனா உண்மை என்னண்டா, அந்த கப்பல் ரகசியமா ஈரானோட சகீத் ரயாய் துறைமுகத்துக்கு போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி பண்றதால பெரிய பெரிய ராணுவ அதிகாரிகளால கூட அந்த கப்பல்கள் எங்க போச்சு என்பதை கண்டுபிடிக்க முடியாம இருக்கு. அவர்கள் கண்டுபிடிக்க முடியாம குழம்பி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இப்படி ஒரு கப்பல் மட்டும்தான் போயிருக்கான்னு பார்த்தா இல்ல, ஈரானோட ஒட்டுமொத்த லோயிஸ்டிக் நெட்வொர்க்கும் இப்படித்தான் வேலை செய்யுது. வளைகுடா நாடுகளில் இருக்கிற அந்த சேப் ரேட் சோனை அவங்க ஒரு கவசமா பயன்படுத்துறாங்க என்பதுதான் உண்மை. அதாவது ஈரான் கவசமா பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அங்க ஆயிரக்கணக்கான கப்பல்கள் தினமும் வந்து போறதால இந்த ஒரு கப்பலை மட்டும் தனியா கவனிச்சு பிடிக்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல. ஈரானுக்கு தேவையான இந்த டுவல் யூஸ் டெக்னாலஜிஸ இப்படித்தான் ஈரான் உலகத்தோட கண்ணுக்கு தெரியாம கண் முன்னாடியே ரொம்ப சாமர்த்தியமா கடத்துறாங்க. இப்போ அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். ஈரானின் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இந்த தொழில்நுட்பங்களை வாங்குறாங்கன்ற கேள்வி உங்களுக்கு எழும்பும். இதற்கு பின்னாடி இருக்கிற மாடர்ன் வார்ஃபேர் டொக்ட்ரினை பற்றி நாங்க கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். அதை இப்ப தெளிவா பார்ப்போம். நவீன போர்க்காலத்துல ஒரு ராணுவம் எவ்வளவு பெரிய ஆயுதங்களை வச்சிருக்கிறாங்க என்பதை விட அந்த ஆயுதங்களை எவ்வளவு துல்லியமா டார்கெட் பண்றாங்க என்பதுதான் முக்கியம். உதாரணத்துக்கு நாங்கள் ட்ரோன்களையே எடுத்து பார்ப்போம். ஒரு ட்ரோன் 1000 மைல் தள்ளி இருக்கிற ஒரு இலக்கை துல்லியமா தாக்கணுமா, அதுக்கு அது பறக்கும் போதே தொடர்ந்து ரியல் டைம் டேட்டா மற்றும் கமாண்ட் சிக்னல் ஆனது அந்த ட்ரோனுக்கு கிடைக்கணும். அதுக்குத்தான் இந்த அட்வான்ஸ் சேட்டலைட் கம்யூனிகேஷன் சிஸ்டம் ஆனது ரொம்பவே முக்கியம். ஈரானிய ராணுவ பிளானர்ஸ் இப்ப எதை முக்கியமா நினைக்கிறாங்கன்னா பேட்டில் ஃபீல்ட் நெட்வொர்க்கை தான் முக்கியமா நினைக்கிறார்கள். அதாவது தரைப்படையில இருக்கிற ஒருத்தர் அந்த இடத்துல இருக்கிற ஒரு ட்ரோனை கண்ட்ரோல் பண்ணி இன்னொரு பக்கம் இருக்கிற மிசைல்களை லான்ச் பண்ண வைக்கணும். இந்த மூணுக்கும் இடையில ஒரு ஸ்ட்ராங்கான யாராலையும் உடைக்க முடியாத டேட்டா லிங்கிங் ஆனது இருக்கணும். இந்த திறமை இருந்தா தான் வளைகுடா பிராந்தியத்துல ஈரானால ஆதிக்கம் செலுத்த முடியும். இதனால்தான் இந்த அட்வான்ஸ் கம்யூனிகேஷன் சிஸ்டங்களை ஈரான் ரொம்ப அதிகமா விரும்புகிறார்கள். இதுல எப்படி சீனா உள்ள வராங்கன்ற கேள்வி உங்களுக்கு எழும்பும். உலகத்திலேயே சேட்டலைட் மற்றும் கம்யூனிகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல சீனா ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்காங்க என்பது உலகம் அறிந்த உண்மை.
ஈரான் வாங்குற இந்த ஆண்டனாக்கள் சாதாரணமான ஆண்டனாக்கள் இல்லை. இதெல்லாம் ரொம்ப ஹை ஸ்பீட் டேட்டா டிரான்ஸ்மிஷனுக்கு யூஸ் பண்ணுற கருவிகள், யூஸ் ஆகிற கருவிகள். இது வெறும் கம்யூனிகேஷன் மட்டும் இல்லை. இதை வச்சு தான் ஈரான் ட்ரோன்களோட சர்வேலன்ஸ் மற்றும் ரெகானிஷன் திறன்களை அதிகப்படுத்துகிறாங்க. அதாவது ஒரு இடத்துல எதிரி எங்கே இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க என்பதை துல்லியமாக பார்த்து அதனை உடனே தங்களுடைய கமாண்ட் சென்டருக்கு அனுப்பி அங்கே இருந்து அட்டாக் பண்ண வைக்க முடியும். ஈரான் இப்போ இந்த மாதிரியான வார்ஃபயர் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அசிமெட்ரிக் வார்ஃபயரை தான் ஃபாலோ பண்ணுகிறார்கள். அதாவது அமெரிக்கா மாதிரி பெரிய நாடுகள் வச்சிருக்கிற அந்த பெரிய ஏர்கிராஃப்ட் கேரியர்களை அல்லது அமெரிக்காவோட மிகப்பெரிய இராணுவ தளங்களையோ நேருக்கு நேர் மோதி அழிக்க முடியாது. ஆனால் இந்த மாதிரி லோ காஸ்ட் ட்ரோன்கள், அதாவது குறைந்த விலையில் இருக்கிற ட்ரோன்கள் மற்றும் மிசைல் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி அமெரிக்காவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு தாக்குதலை மேற்கொள்ள முடியும். இதுக்காகத்தான் ஆயிரக்கணக்கில் இந்த ட்ரோன்களை ஈரான் தயார் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த தொழில்நுட்பம் மட்டும் ஈரானுக்கு கிடைச்சதால ஈரான் அவங்களோட லாங் ரேஞ்ச் ட்ரோன் ஆபரேஷனை ரொம்ப ஈஸியாக பண்றாங்க. முக்கியமா வளைகுடா நாடுகள் ஈரான் மீது கை வைக்க பயப்படணும் என்ற ஒரு மிரட்டலை ஈரான் வளைகுடா நாடுகளுக்கு கொடுக்கணும் என்று நினைக்கிறார்கள். ஒரு பக்கம் கம்யூனிகேஷன், இன்னொரு பக்கம் சீனாவோட இந்த டெக்னாலஜி, இது இரண்டுமே சேரும்போது ஈரானோட இராணுவம் முதல் இருந்ததை விட இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறிட்டாங்க என்பதுதான் உண்மை. இதைத்தான் உலக நாடுகளும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ரொம்ப கவலையோடு பார்க்கிறார்கள். ஏனண்டா இந்த தொழில்நுட்பம் ஒரு தடவை கைக்கு வந்துட்டு தான்டா, அதை வச்சு ஈரான் எத்தனை ட்ரோன்களை வேணாலும் தொடர்ந்து உருவாக்கி கொண்டே இருக்கலாம், மோடிஃபை பண்ணி கொண்டே இருக்கலாம், இன்னும் பல மடங்கு பவர்ஃபுல்லாக மாற்றலாம். இதெல்லாம் சேர்ந்து வளைகுடா பிராந்தியத்தோட ஒட்டுமொத்த செக்யூரிட்டி பேலன்ஸை அப்படியே மாற்றிடுச்சு என்பதுதான் உண்மை. அந்த செக்யூரிட்டி பேலன்ஸை ஈரானுக்கு சார்பாக மாற்றி இருக்கு. இதே நேரத்தில் மே 17 நடந்த ட்ரோன் அட்டாக் ஒட்டுமொத்த வளைகுடாவையும் நடுங்க வச்சிருந்தது. பராக்கா அணு மின் நிலையத்தில் நடந்த தாக்குதல் ஒரு பெரிய என்விரான்மெண்டல் டிசாஸ்டருக்கு கொண்டு போயிருக்கு. ஆனால் அதிர்ஷ்டவசமாக ஒன்றுமே ஆகல. இதற்கு இஸ்ரேல் தான் காரணம்னு ஈரான் சொல்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து லூகாஸ் என்கிற பேரில் போலியான ட்ரோன்களை அனுப்பி எல்லாரையும் குழப்புறாங்க. அதாவது ஒரு ஃபால்ஸ் பிளாக் ஆபரேஷனை இஸ்ரேலும் அமெரிக்காவும் பண்ணுகிறார்கள் என்று ஈரான் தரப்பிலிருந்து குற்றச்சாட்டு முன் வச்சிருந்தார்கள். சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம். ஈரான் மேல தாக்குதல் நடந்தா என்ன ஆகும் என்ற கேள்வி உங்களுக்கு கிளம்பும். இதற்கு ஈரானோட உயர்மட்ட தலைவர்களை வெளிப்படையாக பதிலை சொல்லிட்டாங்க. இன்னும் ஒரு முறை போரானது வந்தா, அதாவது ஈரானுக்கு எதிரான தாக்குதலானது இடம்பெற்றா அது வெறும் ரீஜனல் வாரா மட்டும் இருக்காது, அது ஒரு ராஸ் ரீஜனல் வாரா மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்டா, அவங்க தாக்குதலை வளைகுடா நாடுகளை தாண்டி சர்வதேச நாடுகளோட ஆதரவாளர்கள் வரை கொண்டு போகலாம் என்பதுதான் இதோட அர்த்தம். ஈரானோட ஒட்டுமொத்த வார் ஸ்ட்ராட்டஜி இப்ப ரொம்ப தெளிவா இருக்கு. அவங்க கிட்ட இருக்கிற மிகப்பெரிய துருப்புச்சீட்டு என்னண்டா, அது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் பகுதி. உலகத்தோட மொத்த ஓயில் சப்ளையில பெரும் பகுதி இந்த ஒரு சின்ன பாதை வழியா தான் போகுது. இதை பற்றி ஏற்கனவே உங்களுக்கு தெளிவா தெரியும். ஏற்கனவே எங்களோட பல வீடியோக்குள்ள நாங்க தெளிவா சொல்லியிருக்கோம். இதை ஈரான் ஒரு ஸ்டாங்கிள் கோல்ட் மாதிரி வச்சிருக்காங்க. ஒருவேளை போர் ஆரம்பிச்சதுன்னா அவங்க இந்த வழியை தொடர்ந்து முழுமையா மூடிடுவார்கள். அப்படி நடந்தா உலகமே ஒரு பெரிய எனர்ஜி கிரைசிஸுக்குள் தள்ளப்படும். இது அனைவருக்குமே கண்முன்னாடி பார்த்த விஷயம்தான். ஆயில் விலை மறுபடியும் ஏறினா, இப்பவே உச்சத்துல இருக்கு, இதையும் தாண்டி ஏறினா இதுபோல் தட்டுப்பாடு வரும். இது உலக பொருளாதாரத்தை அட்டிப்படைக்கும் என்பதுதான் உண்மை. இதோட சேர்ந்து வளைகுடா நாடுகளில் இருக்கிற ஓயில் ஃபெசிலிட்டிஸ், கோட்டர்கள் மற்றும் முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல ஈரான் தாக்குதலை நடத்துறது ஒரு வழக்கமான உத்தியாகவே மாறிடும். அதாவது இப்ப போர் நடக்கும்போது ஒருக்கா 2 தடவை தாக்குதலை நடத்துவார்கள். ஆனா இனி போர் ஆரம்பிச்சா தொடர்ந்து ஒவ்வொரு நாளுமே இந்த இடங்கள்ல ஈரான் தொடர்ந்து தாக்குதலை நடத்தி இது வளமையா இடம்பெற்ற ஒரு டெய்லி ஆக்டிவிட்டியா மாறிடும். இதனாலதான் வளைகுடா நாடுகள் எப்பவுமே மிகப்பெரிய ஒரு பதற்றத்தில் இருக்காங்க என்பதுதான் உண்மை. இவர்கள் பதறித்தான் ஆகணும். அமெரிக்காவுக்கு இடம் கொடுத்தால் இப்படியான விளைவுகளை வளைகுடா நாடுகள் அனுபவிப்பார்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளணும். இப்ப டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை பற்றி பார்ப்போம். இப்ப டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பேசுற வார்த்தைகளை பார்க்கும்போது, அதாவது அவர் பேசும்போது ரொம்ப கான்பிடென்டா தான் இருக்கார். ஆனா உண்மையாகவே அவர்கள் நம்பிக்கையோடு இருக்கிறாரா என்று பார்த்தா அது ஒரு சந்தேகம் தான். ஈரானோட நேவி, ஏர்போர்ஸ் எல்லாமே அழிஞ்சு போச்சு, நாங்க அதனைத்தையுமே முடிச்சிட்டோம், அவங்க பேச்சுவார்த்தைக்கு தயாராகிக்கிட்டு இருக்காங்கன்னு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தொடர்ந்து சொல்றார். கூடி சீக்கிரமே பேச்சுவார்த்தை முடிவடைந்து நாங்கள் வைக்கின்ற கோரிக்கைகளை ஈரான் ஏற்பார்கள் என்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நம்பிக்கையோடு சொல்றார். அதே சமயம் அவரோட மிலிட்டரி பவர் மேல அவருக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கையும் இருக்கு. அவர் சொல்றதை பார்த்தா அமெரிக்கா எந்த நேரத்திலும் போருக்கு தயாராகவே இருக்கு.
அதாவது ஈரானுக்கு எதிரான போரை மறுபடியும் ஆரம்பிப்போம் என்பதுதான் ட்ரம்ப் அவர்களோட கருத்து. ஆனால் உண்மையான நிலவரம் எப்படி இருக்குண்டா, இந்த ஷேக்கி சீஸ்பயர் ரொம்ப மெல்லிசா இருக்கு. எப்போ வேணாலும் இது உடையலாம். அமெரிக்கா மறுபடியும் எப்போ ஈரானுக்கு எதிரான தாக்குதலை செய்வீங்க, எப்போ மறுபடியும் ஈரானுக்கு எதிரான போர் ஆரம்பிப்பீங்கன்னு ட்ரம்புகள்கிட்ட கேட்ட ட்ரம்புகள் என்ன சொல்றாருண்டா, நாம உலகத்தோட கிரேட்டஸ்ட் மிலிட்டரியை வச்சிருக்கோம், நாம யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றார், வெளிப்படையாக சொல்றார். ஆனால் போரைங்கிறது ஒரு நாட்டுக்கு மட்டுமில்லை, முழு பிராந்தியத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தும். ஈரான்கிட்ட இருக்கிற மிசைல் டெக்னாலஜி மற்றும் ட்ரோன் நெட்வொர்க்கை பற்றி அமெரிக்காவுக்கு நல்லாவே தெரியும். அதனால ஒரு நேரடியான மோதலை, மறுபடியும் ஒரு நேரடியான மோதலை அமெரிக்கா தவிர்ப்பதுக்கு தான் முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். மறுபடியும் ஒரு நேரடியான மோதல்ல போய் மாட்டுப்பட அமெரிக்கா விரும்பல. அதே சமயம் ஈரானை தொடர்ந்து அமெரிக்கா மிரட்டியும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். சுருக்கமாக சொல்லணும்னா ஈரான் இந்த சந்தர்ப்பத்தை ரொம்ப புத்திசாலித்தனமா பயன்படுத்துறாங்க. அமெரிக்கா போடுற நிபந்தனைகளுக்கு அடிப்பணியாம அவங்க கிட்ட இருக்கிற யுரேனியம் ஸ்டாக் பைல்ஸ் அதை வச்சு பேரம் பேசுகிறார்கள். அமெரிக்கா தங்களை அட்டாக் பண்ண வராதுங்கிற ஒரு தைரியமானது ஈரானுக்கு இருக்கு. ஏன் இந்த கேள்வி உங்களுக்கு எழும்பும். அப்படி போர் வந்தா அமெரிக்காவோட நட்பு நாடுகள் தான் முதல்ல பாதிக்கப்படும் என்பது நல்லாவே அமெரிக்காவுக்கு தெரியும் என்பது ஈரானுக்கு தெரியும். இந்த ஒரு விளையாட்டை தான் ஈரான் கடந்த சில வருஷமா ரொம்ப கெட்டிக்காரத்தனமா விளையாடிக்கிட்டு இருக்காங்க என்பதுதான் உண்மை. இப்ப கடைசி ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. வளைகுடா பிராந்தியத்தில் நிலவர அமைதி நிஜமாகவே அமைதியா, இல்ல அது ஒரு பெரிய புயலுக்கு முன்னாடி வர்ற நிசப்தமா? இதுதான் இப்ப உலக அரசியல் வல்லுநர்கள் எழுப்புற மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. நாம பார்த்த வரைக்கும் ஈரான் ஒரு பக்கம் அவங்களோட மிலிட்டரி கேப்பபிலிட்டிஸை ரொம்ப புத்திசாலித்தனமா வளர்த்துக்கிட்டே வர்றாங்க. இன்னும் ஒரு பக்கம் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் வளைகுடா நாடுகள் அந்த அச்சுறுத்தலை எப்படியாவது தடுப்பதென்பதை தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிறார்கள். இந்த ஜியோபொலிட்டிக்கல் ஸ்ட்ரகிள்ல முக்கியமா கவனிக்க வேண்டியது, இதுல பாதிக்கப்படுறது அந்தந்த நாடுகளோட அரசாங்கங்கள் மட்டும் இல்லை, அங்க வாழ்ற சாதாரணமான மக்களும் தான். இந்த வாரில் இன்னும் ஒரு விஷயம் என்னண்டா, இது வெறும் ஆயுதங்களை மட்டும் வச்சு நடக்கிற போர் இல்லை, இது ஒரு இன்ஃபர்மேஷன் வார். யார் உண்மையை சொல்றாங்க, எது லீக்கான டாக்குமெண்ட், எது அவங்க பண்ற ஃபால்ஸ் பிளாக் ஆபரேஷன், எதையுமே ஒரு சாதாரணமான மனுஷனுக்கு புரியாத அளவுக்கு சிக்கலா இருக்கு. இப்ப இதனை நீங்கள் கண் முன்னாடியே பார்க்குறீங்க, நிறைய செய்திகளை பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், ஈரானோட இந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் நகர்வுகள் வளைகுடா பிராந்தியத்தில் இருக்கிற ரீஜனல் ஸ்டெபிலிட்டியை எப்போ வேணாலும் தரைமட்டமாக்கலாம். பட் வளைகுடா நாடுகள் அமெரிக்காவை உள்ள விட்டது தான். அமெரிக்காவை வச்சு ஈரானுக்கு எதிரான தாக்குதலை தங்களுடைய ஓனான லேண்டில் இருந்து செய்தது தான் ரீஜனில் இருக்கின்ற ஸ்டெபிலிட்டியானது தளம்புவதற்கு முக்கியமான காரணமா இருக்கு. இதே நேரத்தில் அமெரிக்காவோட பிரசிடண்டாக இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இது எல்லாத்தையும் எப்படி பார்க்கிறார் என்ற கேள்வி உங்களுக்கு கிளம்பும். அவரோட ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தா அவர் ஒரு பக்கம் எல்லாமே கட்டுப்பாட்டில் தான் இருக்குதுன்னு சொல்றார், ஆனா இன்னும் ஒரு பக்கம் மிலிட்டரியோட தயார் நிலையை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கார். இந்த அன்சர்டனிட்டி இதுதான் உலக நாடுகளோட பொருளாதாரத்தையும் பயத்தில் வச்சிருக்கு. குறிப்பாக ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் பகுதியை சுற்றி நடக்கிற இந்த விளையாட்டு உலகத்தோட குளோபல் ஆயில் பிரைஸ் மற்றும் எனர்ஜி சப்ளைக்கு எப்பயுமே பெரிய ஒரு ரிஸ்காகத்தான் இருக்கு. மொத்தத்தில் சொல்லணும்னா ஈரான் அவங்க வச்சிருக்கிற இலக்குல ரொம்ப உறுதியா இருக்காங்க. அவங்க மேல இத்தனை தடைகளை போட்டாலும் அவங்க இந்த லோயிஸ்டிக்கல் நெட்வொர்க் மூலமா எப்படியாவது தப்பிச்சு அவங்க ராணுவத்தை பலப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த நிலைமை நீடிச்சதுன்னா எதிர்காலத்துல வளைகுடா பிராந்தியம் இன்னும் பெரிய ஒரு ஆபத்தை சந்திக்க வேண்டி இருக்கும். ஆனா இந்த நாடுகளுக்கு இடையில இருக்கிற பேச்சுவார்த்தைகளும் அந்த சூட்சமமான போர் நிறுத்தமும், அதாவது சீஸ்ஃபயரும் எவ்வளவு நாளைக்கு தாக்கு பிடிக்கும் என்பதுதான் இப்ப இருக்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புறேன். இந்த தகவல்களை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை நான் மீட் பண்றேன்.